ஹலோ கைஸ், நான் ரமணி. மார்னிங் டைம்ல கீரை எல்லாம் பண்ண டைம் ஆகுது. அதுக்காகவே கீரை சமைக்க யோசிக்கிறீங்களா? இந்த ஆந்திரா ஸ்டைல் பாலக் பப்பு ட்ரை பண்ணுங்க. இது குக்கர்லயே குயிக்கா பண்ணிடலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 3/4 கப் துவரம் பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி அதோட கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணிருக்க பாலக்கீரையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓபன் பண்ணதும் கீரையும் பருப்பும் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். அது ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இதுல கொஞ்சமா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டிருக்கனால புளி கொஞ்சமா போடுங்க, இல்லைன்னா புளிப்பு ரொம்ப அதிகமாயிடும். இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியா தாளிப்பு. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். பொரிஞ்சதும் ஜீரகம், மிளகாய் வத்தல், இடிச்ச பூண்டு, கறிவேப்பிலையும் ஆட் பண்ணி அதோட கொஞ்சமா பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். கீரையில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா ஆந்திரா ஸ்டைல் பாலக் பப்பு ரெடி. பாலக்கீரையை வாங்கினா ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது அப்படியே சுட சுட சாதத்தோட போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.